மழை பெய்தாலே வீட்டுக்குள் வெள்ளம் வருமோ என்று சென்னை மக்களுக்கு இருக்கிற உளவியல் அச்சத்தை பாஜகவால் தான் போக்க முடியும் என்றும் 500 ஆண்டுகள் ஆனாலும் திராவிட கட்சிகளால் இதை சரி பண்ண முடியாது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை பார்த்துட்டு இருக்கீங்க. தாத்தா வேட்டி தூக்கி நடந்து போனாரு, பையன் வேட்டி தூக்கி நடந்து போனாரு, பேர இன்னைக்கு பேண்ட் தூக்கி நடந்து போறாரு. இவ்வளவு பெரிய நகரம், ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து உருவான ஒரு மாபெரும் நகரம். ஆனா ஒரு வெள்ளம் வந்து விட்டால், மழை வந்து விட்டால் சென்னை மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. நானா ஒரு கிராமத்துக்காரன், அரசியல் பொறுப்பு இருக்கிறனால சென்னைக்கு வந்திருக்கிறேங்க ஐயா. நான் சென்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சேர்வதற்கு முன்பு நான் சென்னைக்கு மொத்தமா வந்ததே 2 முறைங்க ஐயா. எங்க ஊர்ல இருந்து சென்னை வந்தா பெருசா வரும். சென்னை கூட்டிட்டு போறாங்க, பீச் எல்லாம் காட்ட போறாங்க, எவ்வளவு பெரிய ஊர் அப்படி. 2 முறைதான் என்னுடைய 37 வயதுக்கு முன்பு நான் சென்னைக்கு வந்தது 2 முறைங்க ஐயா. இப்ப சென்னையில 3 ஆண்டுகளாக இருக்கின்றேன். ஆனா சென்னை மக்கள்கிட்ட இந்த மழைன்னு சொன்னா அவங்க கண்ணுல ஒரு பயம் வருதுங்க ஐயா. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற உறுதிமொழி, எங்களுடைய எம்பி இங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஃபியர், அந்த பயத்தை நாங்க எடுக்கிறோங்க ஐயா. 1000 கோடி கொடுத்தோம், பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு சாப்பிட்டுட்டு, இயற்கையான கால்வாய் எல்லாம் அழிச்சிட்டு, அங்கெல்லாம் வீட்டை கட்டிட்டு, கம்பெனியை கட்டிட்டு, எதோ கட்டிட்டு, செயற்கையாக இவனே சிமெண்ட் போட்டு ஒரு கால்வாய் உருவாக்குறான். அதுல தண்ணி எங்கேயும் போறதில்ல, திரும்ப தான் வருதுங்க ஐயா. இவர்களால் நான் எழுதி கொடுக்கிறேன், நான் சொல்றேங்க ஐயா, நீங்க வச்சுக்கங்க. 500 வருஷம் ஆனாலும் திராவிட கட்சிகளால் சென்னையை சரி பண்ண முடியாதுங்க ஐயா, எழுதி வச்சுங்க. ஃபுல் ஸ்டாப் போட்டு அடுத்த பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று சிந்திப்பதற்கு தான் இருக்காங்க. இன்னைக்கு சென்னையை மறுபடியும் ரீபில்ட் பண்ண வேண்டிய நேரம், திரும்ப ஒரு புதிய சென்னையை உருவாக்க வேண்டிய நேரம். சாலை ரோடெல்லாம் எப்படிங்க ஐயா போடுறான்? ஒரு ரோடு குண்டுகுழி ஆயிடுச்சு, அது மேல இன்னொரு ரோடு குண்டுகுழி ஆயிடுச்சு, அது மேல ரோடு. என்னாச்சுங்க ஐயா? ரோடு மேல போய்கிட்டே இருக்குது, வீடு கீழே போய்கிட்டே இருக்கு. நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டேன், பறிச்சு போட வேண்டியதானே? ஒரு டெண்டர் வந்து பறிச்சு போடுறதுக்கு தானே பணம் எடுக்கிறீங்க. தலைவா, பறிச்சு போட்டா காசு அதிகமா செலவாகும். அதனால பறிச்சு போடுற காசுக்கு டெண்டர் வெட்டு, பறிக்காம அது மேல ரோடு போட்டா நீ குழி பறிச்சு பார்க்கவா போற? அந்த காசு எங்களுக்கு தானே. அதனாலதான் தமிழ்நாட்டில் ரோடே பறிக்காம மேல மேல டாப்பிங் போடுவோம். இன்னைக்கு என்ன ஆச்சுறாங்க ஐயா? ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணி முதல்ல வீட்டுக்குள்ள வருது. பாரதிய ஜனதா கட்சி செய்ய வேண்டிய முதல் வேலை, நீங்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த பிறகு சென்னையினுடைய மொத்த ரோடையும் பேத்தெடுத்து கீழே கொண்டு வந்து உங்க வீட்டினுடைய சமநிலைக்கு கீழே இந்த ரோடு வந்தா மட்டும்தாங்க நீங்க தப்பிப்பீங்க. இல்லாட்டி நமக்கு ஜென்மத்துக்கு தப்பிக்க மாட்டோம். சூடு உள்ள வரும், ரிஃப்ளெக்டிவ் சூடு, தண்ணி உள்ள வரும். சென்னைக்கு விமோசனம் என்றால் சின்ன சின்ன விஷயங்கள். ரோட்டை பேத்து கீழே கொண்டு போனங்க, கால்வாய்களை சரி பண்ண, பக்கிங்காம் கேனல், கூவம் நதி எல்லாம் திரும்ப நம்முடைய நீர் நிலையங்கள் ஆதாரங்களை கொண்டு வரும், குளங்களை வெட்டணும், எல்லாம் செய்யணுங்க. கான்கிரீட்டை குறைக்கணும், இயற்கை பொருட்களை பயன்படுத்தி யாரு வீடு கட்டுறாங்களோ மானியம் கொடுக்கணும். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினால மட்டும்தாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் எப்பவோ வாழ்ந்த தலைவர்கள் பேர்ல ஓட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.